இப்போ வந்து கொரோனா சேஃப்டியை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னெல்லாம்னா, நம்ம முதல்ல கெட்ட கெட்ட அழுக்கான விளாட் ஜாமான்லாம் இருக்கும், அதை நம்ம முக்கியமாக தொடக்கூடாது. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா தண்ணியில் நல்ல சோப்பு போட்டு கழுவுங்க. அப்புறம் நல்லா கொதிக்க உள்ள தண்ணியில் நம்ம வந்து விளாட் ஜாமானை முக்கி பண்ணணும். அப்போ தான் அது நீட்டாக இருக்கும், எல்லா கிருமியும் போயிடணும். ரெண்டாவது நல்லா சாப்பிடணும். நம்ம நல்லா சாப்பிட்டா கொரோனா தாக்காது. எந்த மாதிரி ஐட்டம்னா, முட்டை சாப்பிடணும், மீன் சாப்பிடணும், முக்கியமாக வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் திங்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து குளிக்கணும். அப்புறம் கையில் வந்து சோப்பு நல்லா போடணும். நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, அதே டைம் சூட்லேயும் குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணியும் வெந்நியும் சேர்த்து இருந்தால் தான் நம்மளுக்கு குளிக்க முடியும். நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்க சூடு தண்ணியில் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு குடிச்சா நம்மளோட ஸ்கின்லாம் வந்து ஹார்ட் ஆகிடும். அதே மாதிரி நம்ம குளிர் தண்ணியில் குடித்தா நம்மளுக்கு ரொம்ப குளிரும், அப்புறம் நம்மளுக்கு காய்ச்சலும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சூடையும் குளிரையும் சேர்த்து நம்ம குளித்தோன்னா நம்மளுக்கு ஸ்கின்னும் ஆகாது, காய்ச்சலும் வர வாய்ப்பே இல்லை. அப்புறம் கையை நல்லா சோப்பு போட்டு கழுவணும். நம்ம மெதுவாக வந்து இப்படி கழுவணும்னா அது வந்து நல்லா இருக்காது, அதுவும் கொரோனா கிருமியும் போகாது. நம்ம சோப்பை எடுத்து இப்படி பண்ணிட்டு அப்புறம் இப்படி பண்ணணும், அப்புறம் இப்படி அப்படிலாம் பண்ணணும். அப்போ தான் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கொரோனா கிருமிலாம் போகும். அப்புறம் நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வாயில் போடக்கூடாது. விளாட் ஜாமான்ல சொல்லலாம், குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நம்மள்கிட்ட நிறைய. ஏன்ட்ட இருக்குது, பில்டிங் செட்ஸ் இருக்குது. அப்புறம் சும்மா இந்த ஸ்டிக்கர் வந்து ஏபிசிட்லாம் இருக்கும்ல, அதில் தோலை மட்டும் கழட்டி வச்சுருக்கேன். அதாச்சும் என் தம்பி எனக்கு இருக்கான், அவன் மேபி வாயில் போடலாம். அப்புறம் மேபி நான் உறக்கத்தில் வந்து கொட்டாய் விட்டுட்டு இருக்கும் போது என் தம்பி ஏன் வாய்க்குள்ளே மேபி போடலாம். அதனால் குட்டி ஐட்டம்ஸை நம்ம எப்பவும் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு கண்ணில் படாமல் வச்சுக்கணும். அப்போ தான் அவங்க வந்து நம்மளுக்கும் ஆபத்து வராது, நம்மளாலேயும் அவங்களுக்கு ஆபத்து வராது. ஓகே, தேங்க்யூ.